Hi friends, welcome back to Tech. இன்னைக்கு நம்ம சேனலோட 15th வீடியோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 மொபைல் டிப்ஸை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டியும் அதே பற்றி தான் போட்டிருந்தோம். இந்த வாட்டி பார்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிக் ஒன்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹோம் ஸ்க்ரீனை என்னைக்காச்சும் நீங்கள் ஜூம் பண்ண பார்த்துருக்கீங்களா? அதாவது உங்களோட ஹோம் ஸ்க்ரீனை நீங்கள் ஜூம் பண்ண முடியுமா? அதை எப்படி நம்ம ஜூம் பண்ண வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்களோட மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் பட்டனில் நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணி MAGNIFICATION மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். MAGNI அப்படின்னு டைப் பண்ணாலே வந்துடும். அதில் ஃபஸ்ட்டே ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேக்னிஃபை வித் ட்ரிபிள் டேப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆஃபில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எனேபிள் பண்ணிடுங்க. அதை எனேபிள் பண்ணிட்டு வெளில வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல 3 வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக அந்த இடம் அப்படியே ஜூம் ஆகி காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நீங்கள் இன்னும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். திருப்பியும் எப்படி இதில் ஜூம் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அதை எந்த இடத்துல கிளிக் பண்ணிங்களோ அதே இடத்துல, இல்லைனா அந்த இடத்துக்கிட்டே 3 டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா வெளில வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தமாரி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்குலாம். வாங்க இப்போ நம்ம ட்ரிக் 2 பற்றி பார்க்கலாம். ட்ரிக் 2ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4, 5 இல்லைனா 2, 3 இமெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கிளிக் பண்ணி இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட 4 இமெயில் ஐடி இருக்குது. உங்கள்கிட்ட எவ்வளோ இமெயில் ஐடி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அது எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் கூகுளில் போயிட்டு மேலே இமெயில் ஐடி இருக்கும். இப்போ நான் ஒரு இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களாம் சேஞ்ச் பண்ணுவீங்க. அதுக்கு இப்போ புது அப்டேட் விட்ருக்காங்க. அதை ஒரு மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இமெயில் ஐடி சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா மேலேருந்து கீழே அந்த இடத்துக்கிட்ட ஸ்வைப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இமெயில் ஐடி சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த ட்ரிக்கும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஈஸியாக ஒரு செகண்டில் நீங்கள் இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி இன்னொரு இதை சூஸ் பண்ணி லோடிங் ஆகி சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம ட்ரிக் 3 பற்றி பார்க்கலாம். ட்ரிக் 3ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இமேஜோ இல்லை வீடியோவோ ஹைட் பண்ணி வைக்கணுன்னா நீங்கள் அதுக்கு உங்கள் கேலரியில் பாஸ்வேர்ட்லாம் போடுவீங்க. அதெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம ஹைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இப்போ போயிட்டு நான் உங்களோட மொபைலில் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் ஒரு ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோவை எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் எந்த ஃபோட்டோ ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஃபோட்டோவை நான் ஹைட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெளில வந்துட்டு விஜய் சாரோட ஃபோட்டோவை நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி ரீநேம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. ரீநேமை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஆக்டர் விஜய் JPEGன்னு இருக்குது. அதில் என்ன ஃபோட்டோ எல்லாத்துலேயும் JPEG தான் இருக்கும். ஃபோட்டோஸ்னால் JPEGன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டாட் வச்சு. அதே MP4 வீடியோஸ்னால் MP4ன்னு இருக்கும். அதை நீங்கள் டாட் வச்சு TXT அப்படின்னு மாற்றிக்கிங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது ஹைட் ஆகிடுச்சு. இப்போ யாராச்சும் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா குரோமுக்குள்ளே போய் பார்க்கணும். அதுவும் அதில் குரோமு கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா இதுமாரி லெட்டர்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். திருப்பி நீங்கள் அந்த ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ பார்க்கணுன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீநேம் அப்படின்னு இருக்கும். ரீநேமை கிளிக் பண்ணிங்கன்னா TXTன்னு இருக்கிறத அழைச்சிட்டு ஃபோட்டோவாக இருந்தால் JPEGன்னு மாற்றிக்கிங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது ஒர்க் ஆகுது. இதே நீங்கள் வீடியோவாக இருந்துச்சுன்னா அதை அழைச்சிட்டு MP4 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிங்க.
TXTயில் இருந்துச்சுன்னா MP4ன்னு மாற்றிக்கிங்க, MP4ல் இருந்துன்னா TXTன்னு மாற்றிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம ட்ரிக் 4 பற்றி பார்க்கலாம். ட்ரிக் 4ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஏதோ ஒரு இமேஜில் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு பிக்ஷாட், இன்ஷாட் அதுமாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சேஞ்ச் பண்ணுவீங்க. அது இல்லாமல் எப்படி நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ போயிட்டு உங்கள் மொபைலில் கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு சேஞ்ச் பிஜி அப்படி இல்லைன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரிமூவ் REMOVE ரிமூவ் பிஜி அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். ரிமூவ் பிஜின்னு போட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் இமேஜ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் இதுமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது கீழே அப்லோட் இமேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போனாடி காமிச்ச விஜய் சாரோட இமேஜை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இதுமாரி லோடிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்லோடிங் அப்படின்னு காமிக்கும். ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸில் வந்துடும். இதுமாரி அப்லோடிங் ஆகிட்டுருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. உங்களுக்கு நெட்டு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா சல்லுன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, விஜய் சாரோட ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் ஆகி இருக்குது. இதே நீங்கள் எடிட் பண்ணணுன்னா மேலே டாப்பில் ரைட் சைட் கார்னரில் எடிட் அப்படின்னு இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறையா பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். அந்த உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கோ அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்ட். இப்போ நான் ஒரு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுமாரி நீங்கள் ஈஸியாக பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி மேலே டாப்பில் டவுன்லோட் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி. இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராச்சும் பர்த்டே இல்லை வேறு யாராச்சும் விஷ் பண்ணணுன்னா இதுமாரி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி ஈஸியாக அனுப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ட்ரிக் 5 பற்றி பார்க்கலாம். நம்ம ட்ரிக் 5ல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் யூடியூப்பில் மூவிஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு சாங் பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனை கேட்டு போகிறேன், இந்த லைன்லேருந்து சூப்பராக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா ஒரு சாங்கில் இல்லை ஒரு மூவிஸில் இந்த லைன்லேருந்து மூவி சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணீங்கள அந்த டைமோட வச்சு சென்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் யூடியூப்பில் கிளிக் பண்ணி என்னோடய வீடியோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இப்போ என்னோடய வீடியோ யாருக்கும் தெரியாத ஒரு 5 மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் டிப்ஸ் 2லேருந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை நான் எப்படி ஷேர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ட்ரிக் 2 இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. பாயிண்டரை வச்சுக்கிட்டு பாயிண்டரை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலே நான் ட்ரிக் 2 பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இதிலே நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேன்னா கீழே அதில் எவ்வளோ டைம் இருக்கோ அதை 3 minutes 14 செகண்டில் இருக்குது. நீங்கள் பார்க்குற இடத்துக்கிட்ட எவ்வளோ மினிட்ஸ் எவ்வளோ செகண்டில் இருக்குதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணணுன்னா ஷேர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எது வழியாக ஷேர் பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம். வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ இல்லை வேறு ஏதோ அந்த வழியாக ஷேர் பண்ணுறீங்களோ அதை நான் இப்போ வாட்ஸ்அப் வழியாக காமிக்கிறேன். இப்போ போயிட்டிங்கன்னா என் ஃப்ரெண்ட் தரணின்னு ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அந்த வீடியோவுக்கு லிங்க்குக்கு பின்னாடி கொஸ்டின் மார்க் போட்டு T, அதாவது நம்ம இப்போ ஒரு டைம் தான் சென்ட் பண்ண போகிறோம், அதனால் T போட்டு இப்போ ஈக்குவல் டு போட்டுட்டு எவ்வளோ மினிட்ஸ்லேருந்து 3 minutes ஃப்ரெண்ட்ஸ் 3 minutes 14 செகண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ மினிட்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸில் இருக்கோ அந்த மினிட்ஸ் அந்த செகண்டை போட்டு சென்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள்கிட்ட திருப்பியும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளே பார்த்ததுனால அவங்களுக்கு தெரியாது. திருப்பியும் அந்த லிங்க்கை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் கரெக்டாக 3.14 செகண்ட்ஸ் கிட்ட நிற்கிது. இந்த ட்ரிக் எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனில் வரும்.